அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. பெயர் சூன்ய முத்திரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கைகள் இருக்கக்கூடியதில் நம்ம தனித்தனியாக இப்போ இந்த ஒவ்வொரு சில முத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைகளுக்கு கோர்த்துட்டு பண்ணுவோம். இப்போ இந்த கைகளுமே தனித்தனியாக வச்சு பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் நம்மளால் ஐம்பூதங்கள் நம்மளோட கைகளில் இருக்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நடு விரலை எடுத்துகிட்டு இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டை விரலை மடித்து வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கீழே இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த விரல் மேலேயே கட்டை விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 விரலில் நீட்டி வைக்கணும். நீட்டி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இந்த கையிலையும் வலது கையிலையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு அழுத்தம் கொடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப மொல்லமாகவும் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வைக்கலாம். நீங்கள் உட்காரதுல எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம். நான் இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கிறேன். முதுகு தண்டை நேராக வச்சிடலாம். கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒரு சில வினாடிகள் இதில் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த முத்திரையை கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நம்ம செய்யலாம். இதில் அது 10 நிமிடம் வச்சுட்டு இல்லைனா ஒரு 15 நிமிடம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த 3 விரல்கள் நம்ம நீட்டி இருக்கணும். சில பேர் முத்திரைகள் செய்யும் போது இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி வச்சிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நீட்டி வச்சுருந்தா தான் அதோட முழு பலன்கள் கிடைக்கும். அதுக்காக இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இப்போது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அதாவது சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சில பேருக்கு காது வலி இருக்கிற மாதிரி இருக்கும். காதில் சீல் வரதோ சரி, இல்லை லைட்டாக காது கேட்காம இருக்கிறதுனாலும் சரி, இல்லாட்டா ரொம்ப சத்தம் கேட்டதுனால வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த முத்திரையை செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோபங்கள் நல்லாவே குறையும். அதுக்கப்புறம் இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான தன்மை சரியாக இல்லைன்னா இந்த முத்திரைகள் செய்யும் போதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. இது கூடவே இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே இந்த ஒரு முத்திரையிலுமே உங்களுக்கு நல்லாவே சரியாகும். அதுக்கப்புறம் நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா இது ஆகாய முத்திரை. இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நடுவிரல் பார்த்திங்கன்னா ஆகாயம். இது தனியாக வச்சோம்னா, அதாவது இந்த மாதிரி வச்சோம்னா நுனியை மட்டும் இப்படி தொட்டோம்னா அது பேர் ஆகாஷ் முத்திரை. இதுவும் கூடவே செய்கிறதுனாலும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம பண்ணது நடுவிரலில் வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் சூனிய முத்திரை. இப்போது இந்த விரல் நுனியை மட்டும் தொடுறோம்னா அது ஆகாஷ் முத்திரை. கூடவே இந்த முத்திரையோட சேர்த்துமே நம்ம இதை செய்யவும் செய்யலாம். அதாவது அது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை 10 நிமிஷமும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.